2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கின் வீட்டுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், இந்த தகவல் வெளியான போதே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கை தேடும் பணி தொடர்கிறதா? இந்த வழக்கோட பின்னணி என்ன? தற்போதைய நிலை என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? எது போன்ற விடயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு? அவருடைய இல்லத்துக்கு சீல் வைத்திருக்கிறாங்க, அவருடைய வங்கி கணக்கு போன்ற விஷயங்கள் முடக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? 2,000 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய புள்ளியாக கருதப்படக்கூடிய முன்னாள் திமுக உயர்மட்ட நிர்வாகியான ஜாபர் சாதிக்கும் அதேபோன்று சினிமா தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்கள் வீட்டுக்கு தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 15ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் மெட்ரோ பில்லர் நம்பர் 30 அருகே இருக்கக்கூடிய அவண்டா நிறுவனத்தின் அடித்தளத்தில் இருந்து 50 கிலோ சூடோபேட்டின் என்ற மெத்தப்பட்டமின் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்த போலீசார் அது தொடர்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 நபர்களை கைது செய்தார்கள். குறிப்பாக சென்னையை சேர்ந்த முகேஷ், சென்னையை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக் குமார் ஆகிய 3 நபர்களை கைது செய்தனர். கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அப்போது திமுக கட்சியில் உயர்மட்ட பொறுப்பில் இருந்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் என்பவர் தான் இந்த கடத்தலுக்கு முக்கிய புள்ளியாக இருப்பது அவர்கள் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்களான சலீம், மைதீன் ஆகியோருக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அளித்திருந்தனர். குறிப்பாக நேற்று முன்தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அளித்திருந்தனர். ஆனால் இவர்கள் கடந்த புதன்கிழமை இரவே 3 நபர்களும் இருக்கக்கூடிய இந்த சாந்தம் பகுதியில் இருக்கக்கூடிய அருளானந்தம் தெருவில் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்களான சலீம் மற்றும் மைதீன் ஆகிய 3 சொந்தமான இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து 3 குடும்ப உறுப்பினர்களும் கடந்த புதன்கிழமை இரவே இவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய தங்களது உறவினர்கள் இறப்புக்கு சென்று விட்டதாகவும் வருவதற்கு சில தினங்கள் ஆகும் என்பதற்காக கூறி இவர்கள் அனைவருமே இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் விசாரணைக்கு ஆஜராகாததால் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தற்போது இவர்களது வீட்டில் சீல் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு இவர்களது வீட்டுக்கு வந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இவரது வீட்டை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். சுமார் 2 மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்றது. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட பின் இவர்களது வீட்டிற்கு தற்போது சீல் வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் இர்பான் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2,000 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக உயர்மட்ட நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடி வரும் நிலையில் அவர் கடந்த புதன்கிழமை அன்று குடும்பத்தோடு தலைமறைவானதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மயிலாப்பூர் சாந்தோம் பகுதியில் இருக்கக்கூடிய அருளானந்தம் தெருவில் அவரது வீட்டில் நேற்று இரவு 2 மணி நேரம் சோதனை நடத்தி பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி தற்போது அவர்களது வீட்டுக்கு சீல் வைத்திருக்கிற சம்பவமானது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.